ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டு செட்டப் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். ஒரு ஜாப்பனீஸ் கோழிக்காக ஒரு பாண்டை செட்டப் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸோ இது ஓப்பனாக இருக்குது. ஸோ இது ஒரு பாண்டுன்றனால இதுக்கு ஃபில்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 55,000க்கு வந்து ஒரு ஃபில்டர் செட்டப் வந்து வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது இப்போ நீங்கள் இதிலே பார்க்கலாம். இது வந்து சன்சன் பிராண்டோடது. இது வந்து ஃபில்டரு, கேனிஸ்டர் ஃபில்ட்ரு, அதுக்கான பவர் ஹெட்டு அண்டு யூவி, எக்ஸ்ட்ரா யூவியும் போட்டிருக்கோம். ஏன்னா வந்து டைரக்ட் சன்லைட்டு, கொஞ்சம் இடம் தான் கொஞ்சம் ஷெல்டராக இருக்கும். மீதி இடம் எல்லாமே ஃபுல்லாகவே சன்லைட்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஸோ வந்து ஆல்கே வந்து கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக இருக்குன்றதுனால நம்ம வந்து இவ்வளோ ஒரு பெரிய கெப்பாசிட்டி. இது வந்து ஆக்சுவலி 30,000ன்ற ஒரு மாடல். இது ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 to 30,000 லிட்டர்ஸ் வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஃபில்டர் தான் அது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்டு இது எப்படி அசம்பிள் பண்ணுறது அண்டு இதோட ஃபங்க்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வயரே பார்க்கலாம். ஸோ இது செம்ம இதுவாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 4 feet இருக்குது. 4.5 feetன்னு சொல்லலாம். எஸ், ஆல்மோஸ்ட் 4.5 feet. செம்ம கெப்பாசிட்டி, செம்ம ஹெவி கெப்பாசிட்டி. உங்களுக்கு ஆல்கே இஷ்யூ இருக்குது அப்படின்னிங்கன்னா 100% வந்து யூவி தான் ஒரே வழி. ஏன்னா நீங்கள் மற்ற ப்ராடக்ட்ஸ் எதாவது யூஸ் பண்ணாலும் டெம்ப்ரவரியாக தான் உங்களுக்கு வந்து அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் யூவி ஸ்டெர்லைசர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். அக்வாரியம்லேயும் இருக்கலாம், பாண்ட்லேயும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் யூவி ஸ்டெர்லைசர் தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து நாங்கள் டெம்ப்ரவரியாக பண்ணுறதுக்கு பதிலாக ஒன் டைம் இதை ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ இதுதான் அசம்பிளிங் நான் சொன்னபடி. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கிளாம்ஸு அது எல்லாமே போடும்போது அதுக்கு கேஸ்கெட் போட்டு போடணும். ஸோ எக்ஸாம்பிள் இது இப்படி இருக்குன்னா பைப் இது கனெக்ட் பண்ணி இப்படி போட்டு இந்த கேஸ்கெட்டை இதுக்குள்ளே வச்சுட்டு டைட் பண்ணிடணும். ஸோ வாட்டர் லீக் எதுவுமே இருக்காமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா இது எல்லாமே ப்ரெஷரில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் மொத்தமாக வந்தது.
ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக எல்லாமே சேர்ந்து வந்தது. இதுதான் ஃபுல்லாக வந்து 55,000 கிட்ட வந்தது. ஸோ இது வந்து அசம்பிள் பண்ணுறதும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ பொறுமையாக பாருங்கள் எப்படி அசம்பிள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, இதில் தான் நம்ம ஜாப்பனீஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணோம். இப்போ ஆக்சுவலாக அதோ ஏர் ஸ்டோன் எல்லாம் அங்கே தான். ஸோ இதை இப்போ ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த வாட்டரெல்லாம் ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் பாட்டமெல்லாம் இந்த சீலண்ட்டெல்லாம் வச்சு நம்ம இப்போது ஃபுல்லாக ரீஃபர்பிஷ் மாதிரி கொஞ்சம் இன்னும் பர்ஃபெக்டாக பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் கோய் எல்லாத்தையுமே கொண்டு போய் வேறு ஒரு பாண்டில் இப்போதைக்கு டெம்பரரியாக வச்சுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ டைமிங் இங்கே தான் விட்டுருக்கோம் எல்லா ஃபிஷ்ஷும். ஸோ குவாரண்டைன்லேயும் இருக்காங்க, அப்படியே குவாரண்டைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தெரியுதா, இல்லை இங்கே தான் இருக்காங்க. நல்ல ஏரேஷன் கொடுத்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. தண்ணி ப்ளூ கலரில் இருக்குது. என்ன ரீசன்னா குவாரண்டைனில் இருக்குது, கொஞ்சம் மெடிசன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் குவாரண்டைன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்குது. ஸோ ஃபில்டர்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ இந்த ஃபில்டர் இந்த ஸ்டாண்டு மேலே தான் போகுது. இந்த ஸ்டாண்டு உள்ளே தான் வைக்க போகிறோம். ஸ்டாண்டு உள்ளே வச்சுட்டு தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபில்டர் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், ஃபிஷ்ஷு ப்ரீட் ஆச்சுன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த ப்ரீடானது இதுதான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக ப்ரீட் ஆச்சு தானாக. இந்த வாட்டர் ட்ரெயின் பண்ணும்போது தான் இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சது. ஸோ இது ப்ரீடான ஃபிஷ்ஷு ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 ஃபிஷ்ஷஸ் இருக்குது. தானாகவே ப்ரீட் ஆச்சு. ப்ரீவியஸ் ஜாப்பனீஸ் கோழி கிடையாது, ஃபஸ்ட்டு இவங்க ஒரு லோக்கல் கோழி மாதிரி வாங்கினாங்க. அந்த கோழி ப்ரீட் ஆனது. ஸோ இந்த ஃபில்டர் கேனிஸ்டர் ஃபில்டரை வந்து நம்ம இப்போது ரிமூவ் பண்ணி அது உள்ளே என்னெல்லாம் இருக்குன்றதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பெருசாக பயோமீடியாஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த பயோமீடியாஸ், இந்த செராமிக் ரிங்ஸு அண்டு இந்த சில நிறைய மீடியாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா நார்மலாக கேனிஸ்டர் ஃபில்டர் நம்ம அக்வேரியமுக்கு, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. வெறும் ஒரு ஸ்பாஞ்ச் அண்ட் பயோபால்ஸ் மட்டும்தான் பார்த்தேன் நான் இதுக்குள்ளே. அதுவே பயங்கர எஃபெக்டிவ்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஸ்பாஞ்ச் வந்து செம்ம ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க பார்ப்போம். ஸோ இதுதான் அது ஃபுல்லாக தெரியுது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு லாக் மாதிரி இருக்குது. இதை இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி ரிமூவ் பண்ணால் இது வந்துடுது. ஸோ இந்த ஆக்சுவலாக அது லாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி இப்படி இழுத்தா பாருங்க. ஸோ வெரி டெலிகேட்டான ப்ராடக்ட்ஸு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தே யூஸ் பண்ணோம். இதோட வாஷர் இதோட வாஷர் இதுதான் மஸ்ட்டு. தண்ணி வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு லீக் இஷ்யூஸ் இருக்கும். அந்த லீக் இஷ்யூவே இந்த வாஷர்னால தான் இருக்கும். ஸோ வாஷரை ப்ராப்பராக வைக்காதனால. ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை இங்கேயே வச்சுருவோம், எங்கேயும் மிஸ் பண்ண வேணாம். ஸோ இந்த சீல் ஆகிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே தான் நான் சொன்ன மாதிரி ஆஸ் யூஷுவல் 2 ட்ரே. ஸோ 2 ட்ரே பார்த்தீங்கன்னா பயோபால்ஸ் நீங்கள் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பயோபால்ஸ். ஸோ இது பயோபால்ஸு தான் இதில் இருக்குது. 2 ட்ரே இருக்குது, 1 and 2. ஸோ இது அப்படியே இதுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை பாருங்க. ஸோ இதுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. வெரி சிம்பிள் ஃபில்ட்ரேஷன் தான், பட் வெரி எஃபெக்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம், இதுதான் இந்த ரொட்டேட் ஆகுது பாருங்கள். நான் இதை ரொட்டேட் பண்ணுறேன். இதுதான் அந்த ஸ்பாஞ்சை ஸ்குவீஸ் பண்ணி இருக்கிற எல்லா டர்ட்டையும் வெளியே எடுக்கும்.
அது என்ன மெக்கானிசம்ன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம லாக் பண்ணணும். ஆக்சுவலாக கேனிஸ்ட்ரியும் சரி, எந்த ஒரு கம்ப்ரஸ்டு ஃபில்டராக இருந்தால் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வெளியே வந்துடுச்சுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா டர்ட்டும் உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடும். ஒன்ஸ் அது வெளியே வந்துடுச்சுன்னா திருப்பி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு திருப்பி நார்மலாக எப்படின்னா, ஸோ இப்போ இது பார்க்கல நீங்கள், இது இன்லெட் இங்கே பாருங்கள், இந்த ஏரோ இப்படி போட்டிருக்கு, இந்த ஏரோ வெளியே காமிக்குது. ஸோ இது இப்படி தான் இருக்கும். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம இப்போ அந்த உள்ளே இருக்க டர்ட்டெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு இப்படி மாற்றிட்டு இதை சுற்றுவோம். அதுக்கப்புறம் இது வழியாக தான் வெளியே வரும். இங்கேயும் பார்க்கலாம், ஏரோ இப்படி காமிக்கும். ஓகே கைஸ், இப்போது பார்த்துருப்பீங்க இந்த ஃபில்டரோட கான்செப்ட் என்ன, எப்படி இதோட வாட்டர் ஃப்ளோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கிளியராக. இப்போ அடுத்தது வந்து இப்போ இந்த வாலில் தான் இப்போ நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் ஆஸ் ஐ சைட். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர் வச்சு அந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக வைக்கிறோம். ஏன்னா அது கொஞ்சம் வந்து ஓப்பன் ஏரியான்றனால எலி தொல்லை இந்த மாதிரி எல்லாம் இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இது கொஞ்சம் ஹைட்லேயும் அதே மாதிரி கேனிஸ்டர் ஆஸ் ஐ சைடு இது முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்குல்ல, ஸ்டாண்டு மாதிரி, அதில் தான் வைக்க போகிறோம். ஸோ அது தரையிலேருந்து ஹைட்டாக இருக்கும். ஸோ இந்த எலியோ இதெல்லாம் பிரச்சனை எதுவும் இருக்காது. ஏன்னா இதெல்லாமே பிளாஸ்டிக்ஸு, ஸோ கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இப்படி ஒரு செட்டப்பு. ஸோ இந்த மாதிரி செட்டப் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இப்போது அது உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ப்ரொடெக்டடாக வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நல்லது. ஏன்னா இதோட பார்ட்ஸும் எல்லாம் ஒரு 50,000 ஒரு பெரிய அமௌண்ட்டு தானே. ஸோ அதோட இதுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாமே அவைலபிள்.
ஸோ இந்த மாதிரி பெரிய கேனிஸ்டர் ஃபில்டரு, பெரிய ஃபில்ட்ரேஷன்னா கண்டிப்பாக இதுக்கான பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் தான். அதாவது உங்களுக்கு வந்து ஸ்பேர்ஸ் கிடைக்கும். எதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாமே. ஸோ அதனால தான் இந்த ஒரு செட்டப்பு. ஸோ சும்மா மாற்றிக்கிட்டோம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ப்ராப்பராக இந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டோம், தொல்லை எதுவும் இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஹைட்டில் வைக்கிறது. ஸோ இதை வைக்கிறது பார்த்துருப்பீங்க. ஸோ இது வச்சு முடிச்சதுக்கப்புறம், இது எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் இப்போ பைப்பிங் கொடுத்துட்டோம். பைப்பிங் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட்லேருந்து ஒரு பிவிசி பைப்லேயே தான் பைப்பிங் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கனால என்னால் இப்போ காட்ட முடியல. அங்கேருந்து கொடுத்து பைப்பு வந்து நேராக ஃபஸ்ட்டு பைப்பில் வந்துட்டு நேராக வர தண்ணி வந்து என்ட்ராகிறது பார்த்திங்கன்னா கேனிஸ்டருக்குள்ளே தான். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பவர் ஹெட்டை வந்து இப்போதைக்கு செக் பண்ணுறதுக்காக, ஃப்ளோ கரெக்டாக இருக்கா செக் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இந்த ஒரு பெரிய ட்ரம்மில் தண்ணி ஊற்றி அதில் அந்த சப்மர்சிபிள் பம்பை வச்சுட்டு நாங்கள் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ இதுக்குள்ளே வச்சுருக்கோம் இப்போ சப்மர்சிபிள் பம்பை. ஸோ தண்ணி எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு காட்டுறதுக்காக, செக் பண்ணுறதுக்காகவும் எங்களுக்கு. ஸோ உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து பம்பை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோன்னா ஃப்ளோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஸோ அப்படியே நேராக தண்ணி வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா உள்ளே ஃபுல்லாகி அதுக்கப்புறம் தான் வெளியே வரணும். ஸோ இந்த தண்ணி வந்து ஃபஸ்ட்டு பவர் ஹெட்லேருந்து நேராக கேனிஸ்டருக்குள்ளே தான் போகும். கேனிஸ்டருக்குள்ளேருந்து ஃபில்டர் ஆகி வாட்டர் வந்து வடிகட்டி ஃபில்டர் ஆகி இந்த ஃபில்டர் இதுக்குள்ளெல்லாம் ஸ்பாஞ்சுக்குள்ளெல்லாம் என்ட்ராகி எல்லாம் கம்ப்ளீட் ஆகி வெளியே வரும்போது நேராக வெளியே வர பைப்பை நேராக நாங்கள் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா யூவிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபில்டர் ஆகி வாட்டர் வெளில வந்ததுக்கப்புறம் தான் யூவிக்கு போகுது. ஃபஸ்ட்டு நாங்கள் யூவியில் போட்டால் அது வந்து ஏதாவது கிளாக் ஆகிறதுக்கோ ஏதாவது அடைச்சிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஃபில்ட்ரேஷன் முடித்ததுக்கப்புறம் நல்ல தண்ணி ஆல்கியோடு இருந்தாலும் அந்த அழுக்கு தண்ணி நேராக உள்ளேயும் ஆல்ரெடி ஒரு யூவி இருக்குது. நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன், கேனிஸ்டருக்குள்ளேயே ஆல்ரெடி ஒரு யூவி இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நேராக இந்த தண்ணி எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பெரிய யூவிக்குள்ளே தான் இப்போது என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு சைடு வழியாக எக்ஸிட் ஆகும். அந்த எக்ஸிட் ஆகிற பைப்பை வந்து நாங்கள் பாண்டுக்குள்ளே கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வாட்டர் வந்து சைக்கிள் ஆகி போகிற ஒரு ப்ரொசீஜர். ஸோ இப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஃபில்ட்ரேஷன் ப்ராப்பராக நடக்கும். ஸோ இவ்வளோ பெரிய பாண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஃபில்ட்ரேஷனுக்கு ஒதுக்கியே ஆகணும். இல்லைனா மெயின்டைன் ஆகாது. நம்ம வந்து ஆல்கேவாகவும் அழுக்காகவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. நம்ம என்ன தான் நம்ம செலவு பண்ணாலும், நம்ம எவ்வளோ ஆயிரங்கள் செலவு பண்ணாலும் இந்த ஃபில்ட்ரேஷன் நம்ம ப்ராப்பராக பண்ணலை. சேம் கோஸ் டு அக்வேரியம். நீங்கள் ஆயிரக்கணக்கில் நீங்கள் செலவு பண்ணி ஒரு அக்வேரியம் செட் பண்ணாலும் சரி, ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷை வாங்கினாலும் சரி, வாட்டர் குவாலிட்டி சரியில்லைனா எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ ஃபில்ட்ரேஷன் மஸ்ட்டு. ஃபில்ட்ரேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களோட பாண்டோ ஃபிஷ் டேங்கோ எதுவாக இருந்தாலும் லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வாட்டர் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அப்போ தான் அந்த ஃபிஷ்ஷு க்ளீனாக அதில் தெரியும். ஸோ அதுதான் ப்ராப்பராக மெயின்டைனும் ஆகும், ஃபிஷ்ஷோட ஹெல்த்தும் சரி எல்லாமே. ஸோ அதனால் இது கண்டிப்பாக இது பண்ணியே ஆகணும். ஒரு பெரிய பாண்ட் செட்டப் பண்ணுறது மேட்ரு இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து பெர்மனெண்ட்டாகவே இது ஒரு சொல்யூஷனாகவே இருக்கும். ஸோ ஆல்கே ப்ராப்ளம் தான் மெயின். நீங்கள் ஓப்பன் டேங்க்கோ இல்லை ஹெவி லைட்ஸ் வந்து உள்ளே வருதுன்னா, தண்ணி உள்ளே வருதுன்னா ஆல்கே தான் மெயின் இஷ்யூவாக இருக்கும். ஆல்கே என்ன பண்ணி தண்ணியை மாற்றி என்ன பண்ணாலும் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரே வழி யூவி தான். ஸோ அதை பண்ணியாச்சு. இப்போது இந்த இடம் எல்லாமே ஒயிட்டில் வந்து கோட்டிங் ஒன்று கொடுத்துட்டு, வாட்டர் ப்ரூஃபிங் மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பிளாக் கொடுக்குறாங்க. ஸோ வந்து லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஜாப்பனீஸ் கோய் அப்படின்றனால ஒயிட்டு, ஆரஞ்சு, எல்லோ இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி வரும். இந்த ஃபிஷ்ஷு மேலே ரெட்டு இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வர்றது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா பூஸ்ட் பண்ணி அதை கலர்ஃபுல்லாக காட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அக்வேரியம்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி பேக்ரவுண்டு தான். ஸோ அந்த பேக்ரவுண்டுக்காக தான் இதை பிளாக்காக கம்ப்ளீட்டாக மாற்றுறாங்க. ஸோ பிளாக்காக மாற்றும் போது இந்த ரெட்டு இதெல்லாம் வந்து நல்லா எடுத்து காட்டும். ஸோ அதுக்காக தான் பிளாக்காக மாற்றுறாங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். ஃபில்ட்ரேஷன் பற்றி சில ஐடியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட வாட்டர் சைக்கிள் எப்படி இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி இது கம்ப்ளீட்டான வீடியோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா இப்போ ஒர்க் நடந்துகிட்டு இருக்கிறது வந்து என்னால் கம்ப்ளீட்டாக என்னால் இப்போ ஷூட் பண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா இது காயணும். இந்த பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்தது இது எல்லாமே காஞ்சுதுன்னா தான் வாட்டரை உள்ளே விட முடியும். ஸோ வாட்டரெல்லாம் உள்ளே விட்டு ஃபிஷ்ஷை இப்போ
ஆல்ரெடி குவாரண்டைனில் இருந்தது காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. அந்த ஃபிஷ் எல்லாமே எடுத்து கொண்டு வந்து இங்கே விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போவே அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணோன்னா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. அண்ட் பேங்காக் வீடியோஸ் பாருங்கள். பேங்காக் வீடியோட பிளேலிஸ்ட் நான் வந்து இங்கே கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் லிங்க்கு. கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபிஷ் ஹாபிஸ்ட்டாக இருந்தீங்க, ஃபிஷ்ஷு பிடிக்கும் உங்களுக்கு, பெட்ஸ் பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் கண்ணன்.